அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கடிக்கப்பட்டு பிறந்த 38 நாட்களேயான ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அடுத்த சுந்தர பெருமாள் கோயில் வடக்கு வீதியைச் சேர்ந்த தம்பதி பாலமுருகன் சங்கீதா தம்பதிக்கு கடந்த 38 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்த நிலையில் குழந்தையுடன் தனது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த உட்கோட்டைக்கு வந்திருக்கிறார் சங்கீதா. இந்நிலையில் சம்பவத்தன்று காலை குழந்தை திடீரென காணாமல் போனதாகவும் குழந்தையை தேடிய போது வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் தொட்டியில் குழந்தை மூழ்கி சடலமாக கிடந்ததாகவும் கூறப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பச்சிளம் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தையின் தாய் மற்றும் தாத்தா பாட்டியிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் சுங்க கட்டணம் செலுத்த கோரிய சுங்கச்சாவடி ஊழியர்களை காவல்துறை அதிகாரி தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள சுங்கச்சாவடியை காவல் அதிகாரி ஒருவரது வாகனம் கடக்க முயன்றது. அப்போது சுங்க கட்டணம் செலுத்துமாறு ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த காவல் அதிகாரி ஊழியர்களை தாக்கியதுடன் மற்ற வாகனங்களையும் கட்டணம் செலுத்தாமல் செல்ல அனுமதித்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இது குறித்து விசாரணை நடைபெறுவதாக துணை காவல் ஆணையர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆக்ரோபோலிஸ் எனும் பிரபல மாலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மாலில் உள்ள உணவு கூடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 23 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இத்தீ விபத்தில் தற்போது வரை உயிரிழப்பு குறித்த எந்த தகவலும் இல்லை. எலான் மஸ்கிற்கு ஆண்டு சம்பளமாக $4500 கோடி அளிக்க டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். ஆஸ்டின் நகரில் நடைபெற்ற டெஸ்லா பங்குதாரர்கள் ஆண்டு மாநாட்டில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உலக பணக்காரர்கள் வரிசையில் முதலிடத்தில் தொடரும் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு தற்போது $20,700 கோடி அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரியில் டெலாவர் மாகாண நீதிமன்றம் எலான் மஸ்கிற்கு இந்த தொகையை சம்பளமாக அளிக்க தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.